வணக்கம். இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம். அதிகாரம் 5. அமர சிருஷ்டி. புத்த பிக்ஷுவின் குரலை கேட்டதும் திரும்பி பார்த்த ஆயனர் விரைந்தெழுந்து, வாருங்கள் அடிகளே, வாருங்கள் என்று கூறிக்கொண்டே வாசற்படியண்டை சென்றார். சிவகாமி அவசரமாக எழுந்து அருகிலிருந்த தூணை பிடித்துக்கொண்டு நின்றாள். உள்ளே பிரவேசித்த பிக்ஷு நாலாபுரமும் சுற்றி பார்த்துவிட்டு, ஆயனரே, நான் சென்ற தடவை வந்து போன பின்னர் புதிய சிலைகள் செய்திருக்கிறீர்களோ என்றார். ஆம் சுவாமி, அப்புறம் 12 ஹஸ்த வகைகளை அமைத்திருக்கிறேன். இதோ பாருங்கள், இந்த சிலைகள் எல்லாம் புதியவை என்றார் ஆயனர். பிக்ஷு ஆயனர் காட்டிய சிலைகளை கண்ணோட்டமாக பார்த்துவிட்டு தூணை பிடித்து கொண்டு நின்ற சிவகாமியை நோக்கியபடி, அதோ அந்த தூணின் அருகில் நிற்பதும் சிலைதானோ என்று வினவினார். அப்போது புத்த பிக்ஷுவின் கடூர முகத்தில் தோன்றிய புன்னகை அந்த முகத்தின் விகாரத்தை அதிகமாக்கிற்று. ஆயனர் சிரித்துக்கொண்டே, இல்லை சுவாமி, அவள் என் பெண் சிவகாமி. குழந்தாய், இதோ நாகநந்தி அடிகள் வந்திருக்கிறார் பார், பிக்ஷுவுக்கு வந்தனம் செய் என்றார். சிவகாமி அச்சமயம் நாகநந்திக்கு பின்னால் வந்த இளைஞனை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தாள். ஆயனர் கூறியதை கேட்டதும் பிக்ஷுவின் பக்கம் திரும்பி நமஸ்கரித்தாள். பிக்ஷுவுடன் உள்ளே பிரவேசித்த பரஞ்சோதி அந்த சிற்ப மண்டபத்தின் நாலாபுறமும் காணப்பட்ட அதிசயங்களை பார்த்த வண்ணம் வாசற்படிக்கு அருகிலேயே பிரமித்து போய் நின்றான். அம்மாதிரியான அபூர்வ வேலைப்பாடு அமைந்த சிற்பங்களையும் சித்திரங்களையும் அவன் அதற்கு முன்னால் பார்த்ததே இல்லை. இடையிடையே அவன் ஆயனர், சிவகாமி இவர்களையும் கவனித்தான். அன்று பல்லக்கில் அமர்ந்திருந்தவர்கள் மத யானையின் கோபத்திலிருந்து தன்னால் காப்பாற்றப்பட்டவர்கள் அவர்கள்தான் என்பதை தெரிந்து கொண்டான். புத்த பிக்ஷுவை ஆர்வத்துடன் வரவேற்று அவருடன் பேசிக்கொண்டே சென்ற ஆயனர் பரஞ்சோதியை கவனிக்கவே இல்லை. அவனை திரும்பி பார்க்க கூட இல்லை. ஆனால் தூணருகில் நின்ற அவருடைய மகள் அவ்வப்போது தன்னை கடைக்கண்ணால் கவனிப்பதை பரஞ்சோதி தெரிந்து கொண்டான். நடனத்திற்கு உரிய ஆடை ஆபரணங்களை அணிந்து நின்ற சிவகாமியின் நவ யௌனவ சௌந்தரியத்தின் ஒளி பரஞ்சோதியின் கண்களை கூசச் செய்தது. கிராமாந்தரத்தில் பிறந்து வளர்ந்தவனும் இயற்கையில் சங்கோசமுடையவனும் தாயை தவிர வேறு பெண்களுடன் பழகி அறியாதவனுமான பரஞ்சோதியினால் சிவகாமியின் முகத்தை ஏறிட்டு பார்க்க முடியவில்லை. அதிலும் சிவகாமி தன்னை கவனிக்கிறாள் என்பதை அவன் அறிந்த பின்னர் அவர்கள் இருந்த பக்கமே திரும்பாமல் எதிர்ப்புற கூடத்தில் காணப்பட்ட சிலைகளை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தான். அந்த சிலைகளின் தோற்றத்திலும் முகபாவத்திலும் ஏதோ ஒரு அதிசயம் இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. அந்த அதிசயம் இன்னதென்பது மின்வெட்டை போல அவன் உள்ளத்தில் உதித்தது. இந்த சிலைகள் எல்லாம் தூணருகில் நின்று தன்னை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டிருக்கும் பெண்ணின் பல்வேறு தோற்றங்கள்தான். இந்த உண்மையை அவன் உள்ளம் கண்டதும் சிவகாமியினிடம் அவனுக்கு தெய்வங்களிடம் உண்டாவது போன்ற பயபக்தி உண்டாயிற்று. சிவகாமி புத்த பிக்ஷுவை நமஸ்கரித்த போது அவர் ஆர்வம் ததும்பிய விழிகளால் அவளை விழுங்குபவர் போல பார்த்துவிட்டு, புத்த தேவர் அருளால் உன் கோரிக்கை நிறைவேற்றும் அம்மா, புத்த பிக்ஷினியாக விரும்புவதாக சற்று முன்னால் நீதானே சொல்லிக் கொண்டிருந்தாய் என்றார். இந்த ஆசி மொழியானது சிவகாமிக்கு அருவருப்பை உண்டாக்கியது என்று அவள் முகபாவத்தில் தெரிந்தது. ஆயனாருக்கும் அது பிடிக்கவில்லை என்பதை அவருடைய வார்த்தைகளில் வெளியாயிற்று. அடிகளே, குழந்தை ஏதோ வேடிக்கையாக சொல்லிக் கொண்டிருந்தாள். 4 நாளைக்கு முன்னால் காஞ்சியில் சிவகாமியின் அரங்கேற்றம் நடந்தது. ஆஹா, தாங்கள் அதற்கு இல்லாமல் போய்விட்டீர்களே என்றார் ஆயனர். எல்லாம் கேள்விப்பட்டேன். அரங்கேற்றம், அதற்கு பின்னால் நடந்தவையெல்லாம் அறிந்து கொண்டேன். உங்களுக்கும் பெரிய ஆபத்து வந்ததாமே, மத யானையின் கோபத்தில் இருந்து தப்பினீர்களாமே என்றார் பிக்ஷு. ஆம் சுவாமி, ஏதோ தெய்வத்தின் அருள் இருந்தபடியால் தப்பி பிழைத்தோம். தங்களுக்கு சாவகாசம்தானே, இன்று பிக்ஷை இங்கேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி ஆயனர் பிக்ஷுவின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார். ஆஹா, எனக்கு சாவகாசம்தான். இன்றைக்கு தங்கள் கிரகத்திலே பிக்ஷை என்று எண்ணிக்கொண்டுதான் வந்தேன். தங்களுக்கு அதிக சிரமம் இல்லாவிட்டால் என்று பிக்ஷு கூறுவதற்குள், சிரமமா, என்னுடைய பாக்கியம் என்றார் ஆயனர். முற்றத்தில் கிடந்த 2 பெரிய கற்களில் இருவரும் எதிரெதிராக அமர்ந்தார்கள். அம்மா சிவகாமி, நீயும் உட்காரலாமே. அடிகளுக்கு கலைகளில் அபார பிரேமை, தெரியுமோ இல்லையோ என்று ஆயனர் கூறிவிட்டு பிக்ஷுவை பார்த்து சற்று மெதுவான குரலில், அடிகளே, அஜந்தா சித்திரங்களை பற்றி ஏதாவது தகவல் வந்ததா என்று கேட்டார். அப்போது அவருடைய முகத்தில் அளவிடக்கூடாத ஆர்வம் தோன்றியது. ஆயனர் உட்காரச் சொல்லியும் சிவகாமி உட்காரவில்லை. தூணை பிடித்து கொண்டே நின்றாள். அவளுடைய கவனம் இவர்களுடைய பேச்சில் இருந்த போதிலும் இடையிடையே கண்கள் பரஞ்சோதியையும் கவனித்தன. புத்த பிக்ஷு ஆயனரின் கேள்விகளுக்கு மறுமொழி சொல்லாமல், ஆயனரே, தெய்வத்தின் சிருஷ்டியை காட்டிலும்
தங்களுடைய சிருஷ்டியே மேல் என்று எனக்கு தோன்றுகிறது என்றார். சுவாமி என்று ஆயனர் மறுமொழி சொல்ல ஆரம்பித்த போது பிக்ஷு அதற்கிடம் கொடாமல் தொடர்ந்து சொன்னார். நான் முகஸ்துதி செய்யவில்லை ஆயனரே, உண்மையை சொல்லுகிறேன். தெய்வத்தின் சிருஷ்டி அழிந்து போகக்கூடியது. இந்த மனித உடம்புக்கு 100 வயதிற்கு மேல் கிடையாது. நரை, திரை, மூப்பு, துன்பங்கள் மனித தேகத்துக்கு உண்டு. ஆனால் நீர் அமைத்திருக்கிறீரே இந்த அற்புத சிலைகள், இவற்றுக்கு அழிவே இல்லையல்லவா? நரை, திரை, மூப்பு, துன்பம் இந்த சிலைகளை அணுகாதல்லவா? கல்லால் அமைந்த இந்த சிலைகளில் விளங்கும் ஜீவக்கலை 1000 வருஷங்கள் ஆன போதிலும் மங்காமல் பிரகாசிக்கும் அல்லவா? உம்முடைய சிருஷ்டி தெய்வ சிருஷ்டியை காட்டிலும் மேல் என்பதில் சந்தேகம் என்ன? இதையெல்லாம் கேட்ட ஆயன சிற்பியின் முகத்தில் கலைஞானத்தின் கர்வம் தாண்டவமாடியது. அடிகளை தாங்கள் சொல்லும் பெருமையெல்லாம் சிவகாமிக்கே சேரும். நடனக்கலையில் அவள் இவ்வளவு அற்புத தேர்ச்சி அடைந்திராவிட்டால் இந்த சிலை வடிவங்களை நான் எப்படி அமைத்திருக்க முடியும்? ஆஹா, குழந்தையின் அரங்கேற்றத்திற்கு நீங்கள் இல்லாமல் போய்விட்டீர்களே! ருத்ராச்சாரியார் பிரமித்து ஸ்தம்பித்து நின்று விட்டார். அன்றைக்கு 2 பேர் இல்லாமல் போனதால் தான் எனக்கு வருத்தம். தாங்களும் இல்லை, நாவுக்கரசர் பெருமானும் இல்லை. ஆமாம் ஆமாம் நாயனரே, நாவுக்கரசர் சிவகாமியின் அரங்கேற்றத்தின் போது இருந்திருந்தால் ரொம்பவும் குதூகலம் அடைந்திருப்பார். முக்கியமாக சக்கரவர்த்தியின் மத்த விலாசத்திலிருந்து எடுத்து அபிநயம் செய்து அந்த கட்டத்தை ரொம்பவும் ரசித்திருப்பார் நாவுக்கரசர். மதுபானம் செய்த புத்த பிக்ஷுவும் கபாலிகனும் சண்டையிட்ட இடம் வெகுரசமாக இருந்திருக்குமே. ஆயனரின் முகம் சிறிது சுருங்கிற்று. சுவாமி, ஹாசியரசத்தை காட்டுவதற்காக அந்த விஷயத்தை சிவகாமி எடுத்துக்கொண்டாள். மற்றபடி அவளுக்கு மகான்களாகிய புத்த பிக்ஷுக்களை பரிகசிக்கும் எண்ணம் கொஞ்சமும் இல்லை என்றார். மகா ரசிகரும் சகல கலைகளில் வல்லவருமான மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி ஜைனராக இருந்தபோது மத்த விலாசம் என்னும் ஹாசி நாடகத்தை ஏற்றியிருந்தார். அதில் கபாலிகர்களும் புத்த பிக்ஷுக்களும் பெரும் கேலிக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நாடகத்தில் ஒரு பகுதியை சிவகாமி அபிநயத்துக்கு விஷயமாக எடுத்துக்கொண்டிருந்தாள். அதை குறித்துத்தான் மேற்கண்ட பேச்சு நடந்தது. பின்னர் பிக்ஷு சொன்னார். வாஸ்தவம்தான், ஹாஸ்ய ரசத்தை அபிநயித்து காட்ட மிகவும் பொருத்தமான சம்பவம். கபாலிகன் புத்த பிக்ஷுவின் தலைக்குடுமியை பிடிக்க பார்த்து மொட்டை தலையை தடவி விட்டு கீழே விழும் கட்டத்தில் ஹாஸ்ய ரசம் ததும்பியிருக்கும். ஆனால் சபையோர் சிரித்து முடிவதற்குள்ளே ஏதோ யுத்தத்தை பற்றிய செய்தி வந்து சக்கரவர்த்தி எழுந்து போய்விட்டாராமே, சபையும் கலைந்து விட்டதாமே. ஆமாம் ஆமாம், அதுதான் சற்று மனக்கிலேசத்தை அளித்தது. அதனாலேயே சிவகாமி கூட 4 நாளாக உற்சாகமில்லாமல் இருந்தாள். அரங்கேற்றத்திற்கு பிறகு இன்றைக்குத்தான் மறுபடியும் காலில் சதங்கை கட்டிக்கொண்டாள். அடிகளே, யுத்தம் எதற்காக வருகிறது? எதற்காக ஜனங்கள் ஒருவரையொருவர் கொன்று கொண்டு சாக வேண்டும் என்றார் ஆயனர். ஆயனரே, இந்த கேள்வியை ஏழை பிக்ஷுவாகிய என்னிடம் கேட்டு என்ன பிரயோஜனம்? உலகத்திலுள்ள திரிபுவன சக்கரவர்த்திகளையும் குமார சக்கரவர்த்திகளையும் மகாராஜாக்களையும் யுவராஜாக்களையும் சிற்றரசர்களையும் படைத்தலைவர்களையும் கேட்க வேண்டும். கொலையும் கொடூரமும் நிறைந்த இந்த உலகத்தில் புத்த பகவான் அவதரித்து அன்பு மதத்தை பரப்பினார். அதற்காக பிக்ஷுக்களின் சங்கத்தையும் ஸ்தாபித்தார். அந்த புத்த பிக்ஷுக்களை ராஜசபைகளில் பரிகசித்து சிரிக்கும் காலம் இது. யுத்தம் ஏன் வருகிறது என்று என்னை கேட்டு என்ன பயன்? அந்த பொல்லாத புத்த பிக்ஷுவிடம் பேச்சு யுத்தத்தில் அகப்பட்டு கொண்டு தன் தந்தை திணறுவதை சிவகாமி அறிந்தாள். அவளுடைய கண்களில் கோபக்கனல் வீசிற்று. அவள், அப்பா, புத்த பகவான் அன்பு மதத்தையும் அஹிம்சா தர்மத்தையும் உபதேசித்தது உண்மைதான். ஆனால் இந்த காலத்தில் அந்த புத்த பகவானுடைய பெயரை சொல்லிக்கொண்டு போலி பிக்ஷுக்கள் தோன்றி மக்களை வஞ்சித்து ஏமாற்றி வருகிறார்கள். அதனால்தான் யுத்தம் முதலிய விபரீதங்கள் வருகின்றன என்றாள். ஆயனருக்கு இது ஏதடா வம்பு என்று தோன்றியது. அங்கிருந்து சிவகாமியை எப்படியாவது அனுப்பிவிட எண்ணி அவளை இரக்கம் தோன்ற பார்த்து, குழந்தாய் சிவகாமி, நீ வேணுமானால் உள்ளே அத்தையிடம் போய் என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தார். அதற்குள் நாகநந்தி, ஆயனரே, நான் தோற்றேன். சிவகாமி மிகவும் புத்திசாலி. அவள் சொல்லியதில் ரொம்பவும் உண்மை இருக்கிறது என்றார். அவருடைய கடூர முகத்தில் மறுபடியும் ஒரு கன நேரம் விசித்திரமான புன்னகை காணப்பட்டது. பேச்சை வேறு வழியில் திருப்பியாக வேண்டுமென்ற ஆயனர் சுற்றுமுற்றும் பார்த்தார். அப்போது அவருடைய பார்வை அம்மண்டபத்தின் இன்னொரு பக்கத்தில் சிலைகளையும் சித்திரங்களையும் பார்த்து கொண்டு நின்ற பரஞ்சோதியின் மேல் விழுந்தது. சுவாமி, அந்த பிள்ளை யார்? உங்களுடைய சீடனா என்று கேட்டார் ஆயனர். தாமரை குளம். தன்னை பற்றி பேசுகிறார்கள் என்பது காதில் விழுந்ததும் பரஞ்சோதி அவர்கள் இருந்த பக்கம் திரும்பி பார்த்தான். அதே சமயத்தில் புத்த பிக்ஷு, என்னுடைய சீடன் இல்லை ஆயனரே, தங்களுடைய சீடனாக போகிறவன். பரஞ்சோதி, இங்கே வா என்றார். பரஞ்சோதி அவர்கள் அருகில் நெருங்கி வந்தான்.
அப்போதுதான் அவனை நன்றாக கவனித்த ஆயனர் வியப்புடன், யார் இந்த பிள்ளை? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறது என்றார். அப்பா, உங்களுக்கு தெரியவில்லையா? அன்றைய தினம் மத யானையின் மேல் வேலை எறிந்தாரே அவர்தான் என்று உற்சாகத்துடன் கூறினாள் சிவகாமி. பரஞ்சோதி நன்றி அறிதலுடன் சிவகாமியை ஒரு கணம் ஏறிட்டு பார்த்தான். ஆயனரின் முகத்தில் ஆச்சரியமும் ஆர்வமும் பொங்கின. என்ன என்ன, அந்த வீரவாலிபனா இவன்? என்ன லாகவமாக வேலை எறிந்தான்! மாமல்லர் கூட அதிசயிக்கும்படி. இவனுக்கு எந்த ஊர்? இத்தனை நாளும் எங்கே இருந்தான்? தங்களை எப்போது சந்தித்தான்? என்று சராமாரியாக ஆயனர் கேள்விகளை அடுக்கினார். சாதாரணமாக ஆயனர் தாம் ஈடுபட்டுள்ள கலைகளின் விஷயத்திலே தவிர வேறெதிலும் இவ்வளவு ஆர்வம் காட்டி பேசுவதில்லை. சித்தர்வாச மலைக்கு போய்விட்டு திரும்பும் போது இந்த பிள்ளையை வழியில் பார்த்தேன் என்று பிக்ஷு ஆரம்பிப்பதற்குள்ளே ஆயனர் பரஞ்சோதியை மறந்துவிட்டார். ஆஹா, அடிகள் சித்தர் மலைக்கா போயிருந்தீர்கள்? அங்கேயுள்ள சித்திர அதிசயங்களை பார்த்தீர்களா என்றார். பார்த்தேன் ஆயனரே, அதை பற்றி அப்புறம் சொல்லுகிறேன். நான் வரும் வழியில் சாலை ஓரத்தில் இந்த பிள்ளை படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான். இவனை ஒரு பெரிய நாகசர்பம் கடிக்கி இருந்தது. என்னுடைய கொல்லா விரதத்தை கூட கைவிட்டு இந்த நாகத்தை கொன்று இவனை காப்பாற்றினேன். இது நல்ல வேடிக்கை. தங்கள் திருநாமம் நாகநந்தி. இவனை நாகம் தின்னாமல் தாங்கள் காப்பாற்றினீர்கள். இவன் எங்களை நாகம் கொள்ளாமல் காப்பாற்றினான். ஹஹஹா என்று நாயனர் சிரித்தார். நாகம் என்பது சர்ப்பத்திற்கும் யானைக்கும் பெயரானபடியால் ஆயனருக்கு மேற்படி சிலேடை பொருத்த மிக்க வினோதத்தை அளித்தது. புத்த பிக்ஷு, இவனை நான் காப்பாற்றியதால் பல காரியங்களுக்கு சாதகமாயிற்று. தங்களுக்கு இவன் ஓலை கொண்டு வந்திருக்கிறான் என்றார். ஓலையா? யாரிடமிருந்து? திருவெண்காட்டு நமச்சிவாய வைத்தியரிடமிருந்து. அவருடைய மருமகன் இவன். ஆயனர் ஆர்வத்துடன் எழுந்து, என் அருமை சிநேகிதரின் மருமகனா நீ? உன் பெயர் என்ன தம்பி என்று கேட்டுக்கொண்டே பரஞ்சோதியை தழுவிக்கொண்டார். பிறகு ஓலை எங்கே என்று கேட்டார். பரஞ்சோதி நாகநந்தியை நோக்கினான். அவர், ஆயனரே, ஓலை காணாமல் போய்விட்டபடியால் வாலிபன் இங்கு வருவதற்கே தயங்கினான். அதற்காகவே இவனை நான் அழைத்து கொண்டு வந்தேன். இவனுடைய மாமன் தங்களுக்கும் நாவுக்கரசருக்கும் ஓலைகள் கொடுத்திருந்தாராம். அந்த ஓலைகளை மூட்டைக்குள் கட்டி வைத்திருந்தான். அன்றிரவு யானை மேல் வேலிருந்த இடத்தில் மூட்டை காணாமல் போய்விட்டது என்று நிறுத்தினார். அப்போது ஆயனர், ஆமாம் ஆமாம், யானை நின்ற இடத்தில் ஒரு மூட்டை கிடந்தது. அதை நான் எடுத்து வந்தேன். ஆனால் மறுநாள் கோட்டை காவல் தலைவர் ஆள் அனுப்பி அதை வாங்கி கொண்டு போய்விட்டார். போனால் போகட்டும், என் அருமை நண்பரின் மருமகன் என்று சொன்னால் போதாதா? ஓலை வேறு வேணுமா? சிவகாமி, நம்மை பெரும் விபத்தில் காப்பாற்றிய வீரப்பிள்ளை இவன்தான். இவனுக்கு உன்னுடைய நன்றியை தெரியப்படுத்து என்றார். சிவகாமி பரஞ்சோதியை பார்த்த வண்ணம், இவருக்கு நான் நன்றி செலுத்தப் போவதில்லை. இவரை யார் வீதிக்கு குறுக்கே வந்து வேலை எறிய சொன்னது? இவர் பாட்டுக்கு இவர் காரியத்தை பார்த்து கொண்டு போவதுதானே என்றாள். சிவகாமியின் இந்த கடுஞ்சொல் கேட்டுக்கொண்டிருந்த 3 பேரையும் சிறிது திடுக்கிடச் செய்தது. நாகநந்தி ஆயனரை பார்த்து, உங்கள் குமாரிக்கு என்ன ஏதாவது உடம்பு குணம் இல்லையா என்று கேட்டார். அதெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. அன்று அரங்கேற்றம் நடுவில் தடைப்பட்டதிலிருந்து அவளுக்கு உற்சாகக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. அது ஏதோ அபசகனம் என்று நினைக்கிறாள். சிவகாமி, நீ உன் அத்தையிடம் போய் அதிதிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லு அம்மா என்றார். ஆகட்டும் அப்பா என்று சொல்லிவிட்டு சிவகாமி அந்த வீட்டின் பின்கட்டை நோக்கி சென்றாள். மண்டபத்தின் பின்வாசற்படியை அவள் தாண்டி கொண்டிருந்த போது புத்த பிக்ஷு பின்வருமாறு பரிகாச குரலில் சொன்னது அவள் காதில் லேசாக விழுந்தது. உம்முடைய குமாரியை தாங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் ஆயனரே. சாதாரணமாக இளம்பெண்கள் உயிரின் மேல் வெறுப்பு கொண்டார்கள் என்றால் அதற்கு காரணம் காமதேவனுடைய புஷ்பபானங்களாகத்தான் இருக்கும் என்பது உமக்கு தெரியாதா? சிவகாமி தனக்குள், இந்த புத்த பிக்ஷு பொல்லாதவர், நெஞ்சிலும் நாவிலும் நஞ்சு உடையவர், இவருடன் அப்பாவுக்கு என்ன சிநேகிதம் வேண்டி கிடைக்கிறது என்று சொல்லிக்கொண்டாள். 2ஆம் கட்டுக்குள் சிவகாமி நுழைந்ததும் அங்கே கலகல என்றும் சடசட என்றும் பலவிதமான சப்தங்கள் ஏக காலத்தில் உண்டாயின. பச்சை கிளிகளும் பஞ்சவர்ண கிளிகளும் அக்கா அக்கா என்று கூவின. நாகனவாய் புட்கள் கிக்கி என்றன. புறாக்கள் சடச்சடவென்றும் சிறகுகளை அடித்து கொண்டன. முற்றத்து கூரை மேல் உட்கார்ந்திருந்த மயில் ஜிவ்வென்று பறந்து தரைக்கு வந்தது. அங்கிருந்த மான்குட்டி மட்டும் சப்தம் ஒன்றும் செய்யாமல் சிவகாமியின் முகத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு அவள் அருகில் வந்து நின்றது. இந்த பட்சிகள் மிருகங்கள் எல்லாம் சிவகாமி விளையாடி பொழுதுபோக்குவதற்காகவும் ஆயனரின் சிற்ப சித்திர வேலைகளுக்காகவும் 2வது கட்டில் வளர்க்கப்பட்டு வந்தன. சிவகாமி பிரவேசித்ததும் அவை போட்ட சத்தத்தை கேட்டு, சி, பேசாமல் இருங்கள், தலைவேதனை என்று அதட்டினாள். உடனே அங்கு அதிசயமான நிசப்தம் உண்டாயிற்று. சிவகாமி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, இன்றைக்கு ரதியைத்தான் அழைத்து போக வேண்டும். ரதிதான் சத்தம் போடாமல் வருவாள்.
ரதி வா என்று கூறிவிட்டு மேலே சென்றபோது மான்குட்டி மட்டும் அவளை தொடர்ந்து சென்றது. மற்ற பட்சிகள் மௌனமாக இருந்த போதிலும் தலையை சாய்த்து கொண்டும் மற்றும் பலவித கோணங்கள் செய்து கொண்டும் ரதியை பொறாமை ததும்பிய கண்களால் நோக்கின. 2ஆம் கட்டை தாண்டியதும் 3ஆம் கட்டு ஒன்று இருந்தது. அது சமையல் கட்டு என்பது அங்கு வந்த புகையினாலும் அடுப்பில் இருந்து வந்த பல வகை உணவு பதார்த்தங்களின் நறுமணங்களினாலும் தெரிய வந்தது. தாழ்வாரத்தில் நின்றபடி அத்தை என்று கூப்பிட்டாள் சிவகாமி. ஏன் குழந்தாய் என்று கேட்டுக்கொண்டு ஒரு மூதாட்டி சமையலறை வாசலில் தோன்றினாள். அதிதிகள் 2 பேர் வந்திருக்கிறார்கள். முன்னொரு தடவை வந்தாரே கடுவன் பூனை போன்ற முகத்துடன் ஒரு புத்த பிக்ஷு, அவர் வந்திருக்கிறார் என்றாள் சிவகாமி. பெரியவர்களைப் பற்றி இப்படியெல்லாம் சொல்லாதே கண்ணே, நீ எங்கே கிளம்புகிறாய்? ரதியையும் அழைத்து கொண்டு என்று மூதாட்டி கேட்டாள். அப்பாவும் அந்த புத்த பிக்ஷுவும் ஏதோ தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது முடிகிற வரையில் நான் தாமரை குளத்திற்கு போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சிவகாமி சமையற்கட்டை தாண்டி சென்று வீட்டின் கொல்லைப்புறத்தை அடைந்தாள். கொல்லைப்புறத்தில் வீட்டை சேர்ந்தாற்போல மல்லிகை, முல்லை, அலரி, பாரிஜாதம், சம்பங்கி முதலிய பூச்செடிகளும் கொடிகளும் காணப்பட்டன. அவற்றையெல்லாம் தாண்டி மரங்கள் அடர்ந்த வனப்பிரதேசத்திற்குள்ளே சிவகாமி பிரவேசித்தாள். அந்த காட்டில் நடக்கும்போது அவள் ரதியிடம் பின்வருமாறு சொல்லிக் கொண்டு போனாள். என்ன ரதி, அப்பாவுக்கு என் அரங்கேற்றத்தின் போது 2 பேர் வரவில்லை என்றுதான் வருத்தமாம். இந்த புத்த பிக்ஷு வந்து என் அரங்கேற்றத்தை பார்க்கவில்லை என்று வருத்தம் என்ன வந்தது? யாருடைய பாராட்டுதலை பெறுவதற்காக நான் இரவு பகலாக படாத பாடுபட்டு இந்த நிருத்திய கலையை பயின்றேனோ அவர் அன்றைக்கு வரவில்லை. இந்த பெரிய பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே யார் மகா ரசிகரோ அப்பேற்பட்டவர் வரவில்லை. 7 வருடங்களுக்கு முந்தி நான் உன்னை போல சிறு குழந்தையாய் இருந்த காலத்தில் எவர் என்னுடன் கைகோத்து நின்று தாமும் நடனமாடுவேன் என்று பிடிவாதம் பிடித்தாரோ, தமக்கும் நடனக்கலை சொல்லிக் கொடுக்கும்படி எவர் என் மோவாய்க்கட்டையை பிடித்து கொண்டு கெஞ்சினாரோ அவர் வரவில்லை. ரதி, நீயே சொல்லு, ஆண் பிள்ளைகளைப் போல பொல்லாதவர்கள் இந்த உலகத்தில் உண்டா? ரதி பாவம். சிவகாமி தன்னிடம் சொல்லிக் கொண்டு வந்த விஷயங்களின் முக்கியத்துவத்தை கொஞ்சமும் அறிந்து கொள்ளாமல் ஆங்காங்கு தரையில் காணப்பட்ட அருகம்புள்ளி நுனியை கடித்து மென்று கொண்டு வந்தது. அரை நாழிகை நேரம் அவர்கள் காட்டுக்குள் நடந்து வந்த பிறகு கொஞ்சம் இடைவெளி காணப்பட்டது. அந்த இடைவெளியில் ஓர் அழகிய தடாகம் இருந்தது. அதில் தாமரை, செங்கழுநீர், நிலோத்பலம் முதலிய மலர்கள் செழித்து வளர்ந்திருந்தன. சிவகாமி அந்த குளத்தில் இறங்கி நீர்க்கரை ஓரமாக நின்று தண்ணீரில் தன்னுடைய நிழலை பார்த்த வண்ணம் பேசினாள். ரதி, இதை பார், அவர் மட்டும் இனிமேல் எப்போதாவது வரட்டும். நான் முகம் கொடுத்து பேசப் போவதே இல்லை. போதும் உம்முடைய சிநேகிதம், போய்விட்டு வாரும் என்று கண்டிப்பாக சொல்லுகிறேனா இல்லையா பார் என்று சொல்லிய வண்ணம் அதற்கேற்ப அபிநயம் பிடித்தாள். சிவகாமி குலைக்கரியில் வந்து நின்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் காட்டில் சற்று தூரத்தில் ஓர் உயர்ந்த ஜாதி குதிரை வந்து நின்றது. அதன் மேல் வீற்றிருந்த வீரன் சத்தம் செய்யாமல் குதிரை மேலிருந்து இறங்கி தடாகத்தை நோக்கி வந்தான். ரதியின் தூது. குதிரை வந்த சப்தம் சிவகாமியின் செவியில் விழுந்தது. குதிரை நின்றதையும் அதன் மேல் வந்த வீரன் இறங்கி தன்னை நோக்கி நடந்து வருவதையும் அவள் உணர்ந்தாள். வருகிறது இன்னார்தான் என்பதை அவளுடைய நெஞ்சு அவளுக்கு உணர்த்தியது. இருந்தாலும் திரும்பி பார்த்து சந்தேகம் தீர வேண்டுமென்ற ஆவல் அளவில்லாமல் எழுந்தது. அந்த ஆவலை பலவந்தமாக அடக்கிக் கொண்டு சிவகாமி சிலையைப் போல அசையாமல் நின்று கொண்டிருந்தாள். குமார சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மர் கையில் பிடித்த வேலுடன் வந்து சிவகாமியின் அருகில் குளக்கரைப்படியில் நின்றார். குளத்தில் தெரிந்த நீரில் சிவகாமியின் உருவத்துக்கு பக்கத்தில் நரசிம்மவர்மரின் உருவமும் புலப்பட்டது. அப்போதும் சிவகாமி அவரை திரும்பி பார்க்கவில்லை. வீர சௌந்தரியம் குடிகொண்டு தேஜசுடன் விளங்கிய நரசிம்மரின் நவயவன முகத்தில் லேசாக புன்னகை அரும்பியது. அவரும் சிவகாமியை நேராக பார்க்காமல் தண்ணீரில் பிரதிபலித்த அவளுடைய முழுமதி முகத்தை உற்று நோக்கினார். சிவகாமி சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டு அவளுக்கு இன்னொரு பக்கத்தில் நின்ற மான்குட்டியை பார்த்து, ரதி, இவர் யார், எதற்காக இங்கு வந்தார் என்று கேள் என்றாள். இதை கேட்ட நரசிம்மரின் முகத்தில் புன்னகை மறைந்தது. புருவங்கள் நெறிந்தன. அவரும் ரதியை பார்த்து, ரதி, உன் எஜமானி பரத கண்டத்திலேயே இணையற்ற பரத கலாராணியாகி விட்டாள் அல்லவா? பழைய சிநேகத்தை நினைவு வைத்திருக்க முடியுமா? இவர் யார் என்று கேட்கத்தான் தோன்றும். இது ஒன்றும் எனக்கு ஆச்சரியமில்லை ரதி என்றார். சிவகாமி ஆச்சரியம் நிறைந்த குரலில் கூறினாள், ரதி, ஆச்சரியத்தையே அறியாதவரான சக்கரவர்த்தியின் திருக்குமாரருக்கு என்னுடைய
1000 கோடி நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு இதையும் சொல்லு. அவரோ பூமண்டலாதிபதியின் புதல்வர். தேச தேசங்களின் ராஜா ராஜாக்கள் எல்லாம் தம் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கப் பெற்ற பிரபு. அப்பேற்பட்டவருக்கும் இந்த ஏழை சிற்பியின் மகளுக்கும் சிநேகம் எப்படி சாத்தியம்? அந்த எட்டா பழத்துக்கு ஆசைப்பட்டது என்னுடைய அறிவீனம்தான் என்பதை உணர்ந்து கொண்டேன் ரதி. மாமல்லர் பரிகாசம் துணித்த குரலில் சொன்னார். ரதி, உன் எஜமானிக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்து. பரத சாஸ்திர பண்டிதையான சிவகாமி தேவி இப்பொழுது ஆடரங்கத்தில் நிற்கவில்லை. அபிநயம் பிடிக்கவில்லை. நிருத்தம், நிருத்தியம், ஹஸ்தம், அபிநயம் ஆகியவற்றை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு என்னுடன் சுபமாக பேசச் சொல்லு. இயற்கையில் செவ்வரியோடிய சிவகாமியின் கண்கள் இப்பொழுது கோபத்தினால் கோவை பழம் போல சிவந்தன. ஆமாம் ரதி, ஆமாம். நான் நடன அரங்கத்தில் நடிக்கும் நாடகக்காரிதான். காஞ்சி சக்கரவர்த்தியின் திருக்குமாரர் எங்கே? ஆயன சிற்பியின் மகள் எங்கே? மாமல்லரின் அருளை பெறுவதற்கு அரண்மனையில் அந்த புறத்திலும் வளரும் எத்தனையோ ராஜகுமாரிகள் தவம் கிடக்கிறார்கள். அரங்க மேடையில் ஏறி ஆடும் இந்த ஏழை பெண்ணின் ஞாபகம் அவருக்கு எப்படி இருக்கும் என்று சிவகாமி சொன்னபோது அவளுடைய குரல் தழுதழுத்தது. அவளுடைய கண்களில் நீர் துளிர்த்தது. நரசிம்மவர்மர் மனம் கனிந்தவராக அன்பு ததும்பிய குரலில், சிவகாமி, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய்? இந்த பல்லவ சாம்ராஜ்யத்திற்கு நான் உண்மையில் தலைவனாகும் போது அரங்க மேடையில் சதங்கை ஒலிக்க ஆடும் உன் அழகிய பாதங்களுக்கு அந்த பதவியை அர்ப்பணம் செய்வேன். என் உள்ளம் உனக்கு தெரியாதா என்றார். இதனாலும் சிவகாமியின் மனம் மாறவில்லை. மீண்டும் அவள் மான்குட்டியை பார்த்தவளாக, ரதி, கதைகளிலும் காவியங்களிலும் புருஷர்களுடைய நயவஞ்சகத்தை பற்றி எவ்வளவோ கேட்டறிந்திருக்கிறேன். ஆனால் அவர்களில் யாரும் காஞ்சி குமார சக்கரவர்த்திக்கு இணையாக மாட்டார்கள் என்றாள். நரசிம்மவர்மருக்கு இப்பொழுது உண்மையாகவே கோபம் வந்ததென்று அவருடைய புருவங்களின் நெருப்பிலிருந்து தெரிந்தது. சிவகாமி, ஏன் இன்றைக்கு விதம் மாறிப்போயிருக்கிறாய்? எவ்வளவோ ஆசையுடன் நான் உன்னை தேடி வந்தேன். எவ்வளவோ விஷயங்கள் பேச எண்ணியிருந்தேன். நான் வந்ததே உனக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றுகிறது. இதோ போகிறேன் என்று ஓர் அடி எடுத்து வைத்தார். அப்போது சிவகாமி விம்மிய குரலில், ரதி, அவர் போகிறதாக இருந்தால் போகட்டும். ஆனால் குற்றத்தை என் பேரில் சுமத்திவிட்டு போக வேண்டாம் என்று சொல்லு என்றாள். நரசிம்மர் மேலே அடியெடுத்து வைக்காமல் நின்று, நான் தான் என்ன குற்றம் செய்துவிட்டேன்? அதை சொல்லிவிட்டு கோபித்துக் கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும் என்றார். சிவகாமி பெண் சிங்கத்தைப் போல கம்பீரமாக அவரை திரும்பி பார்த்து, என்னுடைய நடனக்கலையை பற்றி எப்படி எப்படியெல்லாமோ பாராட்டி பேசினீர்கள். எவ்வளவு எல்லாமோ முகஸ்துதி செய்தீர்கள். அப்படியெல்லாம் பேசிவிட்டு என் அரங்கேற்றத்திற்கு ஏன் வராமல் இருந்தீர்கள் என்று கண்களில் கனல் பறக்க கேட்டாள். நரசிம்மர் கலகலவென்று சிரித்து, இதை முன்னமேயே கேட்டிருக்க கூடாதா? நான் அரங்கேற்றத்திற்கு வரவில்லை என்று உனக்கு யார் சொன்னது? மேல் உப்பரிக்கையில் என் தாய்மார்களோடு உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். அவர்களுக்கு பரத சாஸ்திர நுட்பங்களை பற்றி அவ்வப்பொழுது எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் சபையில் நேரில் வந்து உட்கார்ந்தால் ஒருவேளை உன் ஆட்டத்துக்கு பங்கம் விளையுமோ என்று பயந்தேன். அதற்காகவா இவ்வளவு ஆர்ப்பாட்டம் என்று கேட்டபோது சிவகாமியின் முகத்தில் அதுவரை காணப்படாத மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் தோன்றின. நரசிம்மரை ஆர்வத்துடன் நோக்கி, இதை ஏன் முன்னமே நீங்கள் சொல்லவில்லை என்று கேட்டாள். சொல்வதற்கு நீ இடம் கொடுத்தால்தானே? இன்னும் எவ்வளவோ சொல்ல வேண்டியிருக்கிறது. உன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து பேசலாம் வா என்று கூறி நரசிம்மர் குளக்கரையில் மரத்தடியில் அமைந்திருந்த பலகையை பார்த்தவாறு சிவகாமியின் கரத்தை பிடித்து அழைத்து போக எத்தனித்தார். சிவகாமியோ அவர் பிடித்த கையை சட்டென்று இழுத்துக்கொண்டு மானை போல துள்ளி கரை மீது ஏறினாள். அவர்கள் இருவரும் போய் மரத்தடியில் போட்டிருந்த பலகையில் உட்கார்ந்ததை ரதி தலை நிமிர்ந்து பார்த்து கொண்டிருந்தது. இனி நம்முடைய தூது இவர்களுக்கு தேவையில்லை என்பதை தெரிந்து கொண்டது போல அது குளத்தோரமாக கருகருவென்று வளர்ந்திருந்த பசும் புல்லை மேயச் சென்றது. தடைப்பட்ட திருமணம். பலகையில் உட்கார்ந்த பிறகும் சிவகாமி வேறு பக்க முகத்தை திருப்பிக் கொண்டிருப்பதை பார்த்த நரசிம்மர், இன்னும் என்ன கோபம் சிவகாமி? இப்படி நீ பிடிவாதம் பிடிக்கும் பட்சத்தில் என்னிடம் உனக்கு பிரியமில்லை என்றுதான் எண்ணிக்கொள்வேன் என்றார். சிவகாமி உடனே திரும்பி நரசிம்மரின் முகத்தை ஏறிட்டு பார்த்து, உங்களுக்கு மட்டும் என்னிடம் பிரியம் இருக்கிறதா? இருந்தால் இந்த 3 நாட்களாக என்னுடைய ஞாபகம் இல்லாமல் போனதேன் என்று கேட்டாள். இந்த 3 தினங்களாக நானும் உன்னை பார்க்க வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டுதான் இருந்தேன். ஆனால் முக்கியமான ராஜாங்க வேலைகள் குறுக்கிட்டன. அன்றைக்கு உன்னுடைய அரங்கேற்றத்தை நடுவில் முடிக்கும்படி நேர்ந்தது. ஏன் என்று உனக்கு தெரியாதா? பல்லவ சாம்ராஜ்யத்தில் பல வருஷங்களாக இல்லாத பெரிய யுத்தம் வந்திருக்கிறது. இவ்விதம் நரசிம்மர் சொல்லி வந்தபோது சிவகாமி குறுக்கிட்டு, நானும் கேள்விப்பட்டேன். யுத்தம் வந்துவிட்டது என்று நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தீர்களா என்றாள். கவலையா? ஒரு நாளும் இல்லை சிவகாமி.
பல்லவ குலத்தில் பிறந்தவர்கள் யுத்தம் வந்துவிட்டது என்று கவலைப்பட மாட்டார்கள், குதூகலப்படுவார்கள். என் பாட்டனார் சிம்ம விஷ்ணு மகாராஜாவின் காலத்திலிருந்து பல்லவ சாம்ராஜ்யத்தில் யுத்தம் நேரவில்லை. பல்லவ சேனா வீரர்களின் கையில் வேல்களும் வாள்களும் துருப்பிடித்து வந்தன. இப்போது அவற்றிற்கெல்லாம் வேலை வந்திருக்கிறது. போர்க்களத்தில் ஆயிரக்கணக்கில் மின்னிப்பாயும் வேல்களையும் வாள்களையும் கண்டு பயப்படுகிறவன் நான் அல்லன். ஆனால் உன்னுடைய கரிய விழிகளிலிருந்து கிளம்பி பாயும் வாள்களையும் வேல்களையும் கண்டுதான் அஞ்சுகிறேன். சிவகாமி தன்னை மீறி வந்த புன்முறுவலை அடக்கிக் கொள்ள முடியாதவளாக, புருஷர்களே இப்படித்தான் போலிருக்கிறது, சாதுரியமாகவும் சக்கரவட்டமாகவும் பேசி உண்மையை மறைக்க பார்ப்பார்கள் என்று முணுமுணுத்தாள். ஆனாலும் அந்த வார்த்தைகள் நரசிம்மரின் காதில் விழாமல் போகவில்லை. பழிமேல் பழியாக சுமத்தி கொண்டிருக்கிறாயே, எந்த உண்மையை நான் மறைக்க பார்த்தேன் என்று மாமல்லர் கேட்டார். பின்னே நீங்கள் யுத்தத்திற்கு பயப்படுகிறவர் என்று நான் சொன்னேனா? நீங்கள் வீராதி வீரர், சிம்ம விஷ்ணு மகாராஜாவின் பேரர், மகேந்திர சக்கரவர்த்தியின் குமாரர் என்பதெல்லாம் எனக்கு தெரியாதா? இந்த யுத்தம் வந்ததால் திருமணம் தடைப்பட்டு விட்டதே, அதை பற்றி கவலைப்படுகிறீர்களோ என்றுதான் சொன்னேன். இவ்விதம் சிவகாமி கூறிய போது அவளுடைய முகத்தில் நாணத்துடன் கோபம் போராடியது. நரசிம்மர் வியப்புடன், சிவகாமி என்ன சொல்லுகிறாய்? திருமணம் தடைபட்டு விட்டதா? யாருடைய திருமணம் என்று கேட்டார். ஓஹோ, உங்களுக்கு தெரியவே தெரியாது போல் இருக்கிறது. நான் சொல்லட்டுமா? காஞ்சி மாநகரத்தில் மகாராஜா திரிபுவன சக்கரவர்த்தி மகேந்திரவர்ம பல்லவர் இருக்கிறாரோ இல்லையோ, அந்த சக்கரவர்த்திக்கு தேசமெல்லாம் புகழ்பெற்ற மாமல்லர் என்னும் திருக்குமாரர் ஒருவர் உண்டு. அந்த குமார சக்கரவர்த்திக்கு திருமணம் பேசி வருவதற்காக மதுரைக்கும் வஞ்சிக்கும் இன்னும் வடதேசத்திற்கும் தூதர்களை அனுப்ப ஏற்பாடாகி இருந்ததாம். அப்பேற்பட்ட சமயத்தில் யாரோ ஒரு பொல்லாத அரசன் பல்லவ ராஜ்யத்திற்குள் படையெடுத்து வரவே கல்யாணத்தை தள்ளி போட வேண்டியதாகிவிட்டது. இதெல்லாம் தங்களுக்கு தெரியாதல்லவா என்றாள் சிவகாமி. நரசிம்மர் கலகலவென்று சிரித்துவிட்டு, இதற்குத்தானா இவ்வளவு பாடுபடுத்தினாய்? நான் பயந்து போய்விட்டேன். உனக்குத்தான் ஒருவேளை ஆயனர் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்துள்ளாரோ என்னவோ என்று நான் நினைத்து விட்டேன். அப்படி ஒன்றும் இல்லையே என்றார். சிவகாமி கண்களில் கபட குறும்பு தோன்ற அவரை பார்த்து, ஏன் இல்லை? என் தந்தை கூட அடிக்கடி என் கல்யாணத்தை பற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அவரிடம் சிற்ப வேலை கற்றுக்கொள்ளும் கெட்டிக்கார சீடப்பிள்ளை ஒருவனை பார்த்து என்னை மனம் செய்து கொடுக்க போகிறாராம் என்றாள். ரொம்ப சந்தோஷம். உன் தந்தை நிஜமாக அப்படி சொன்னாரா? அவரை உடனே பார்த்து என்னுடைய நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று நரசிம்மர் கூறிய மறுமொழி சிவகாமியை திடுக்கிடச் செய்தது. அவள் தொடர்ந்து கலக்கமுற்ற குரலில், ஆனால் நான் அதற்கு சம்மதிக்கவில்லை. எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் புத்த பிக்ஷினியாகப் போகிறேன் என்று அப்பாவிடம் சொல்லிவிட்டேன் என்றாள். என்ன, நீயா புத்த பிக்ஷினியாகப் போகிறாய்? ஆயனர் மகளா எப்படி பேசுவது? சிவபெருமானும் திருமாலும் உனக்கு என்ன தீங்கை செய்தார்கள்? சிவகாமி, நம் திருநாவுக்கரசர் பெருமானின் தேனினும் இனிய சைவ திருப்பாடல்களை நீ கேட்டிருக்கிறாயே. குனிந்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் என்ற தெய்வீக பாடலுக்கு அபிநயம் கூட பிடித்தாயே. அப்படி இருந்தும் புத்த பிக்ஷு ஆக வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் எப்படி உதித்தது என்று நரசிம்மர் சரமாரியாக பொழிந்தார். எனக்கு சிவன் பேரிலும் திருமாலின் பேரிலும் வெறுப்பு ஒன்றுமில்லை. கல்யாணத்தின் பேரிலேதான் வெறுப்பு. புத்த பிக்ஷினியாகி நான் தேச யாத்திரை செய்யப் போகிறேன் என்று சிவகாமி தலைகுனிந்த வண்ணம் கூறினாள். சிவகாமி, அந்த மாதிரி எண்ணமே உனக்கு தோன்றி இருக்கக்கூடாது. மகா மேதாவியான உன் தந்தையின் பேச்சை நீ தட்டலாமா? அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய சீடர்களில் மிகவும் கெட்டிக்காரன் எவனோ அவனை நீ மனம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்று நரசிம்மர் கடுமையான குரலில் சொன்னார். என்னை எந்த அசட்டு பிள்ளையின் கழுத்திலாவது கட்டிவிடுவதில் உங்களுக்கு என்ன அவ்வளவு சிரத்தை? அரண்மனையில் பிறந்து வளர்ந்த அரசலங்குமரியை நீங்கள் மணந்து கொள்வதை நான் குறுக்கே நின்று தடுக்கவில்லையே என்றால் சிவகாமி. அவளுடைய கண்களில் நீர் ததும்பி நின்றது. ஜாக்கிரதை சிவகாமி, அசட்டு பிள்ளை என்று யாரை சொன்னாய்? உன் தந்தையின் சீடர்களுள் ரொம்ப கெட்டிக்காரன். யார் என்பது உனக்கு தெரியாதா? ஆயனர் எத்தனையோ தடவை குமார சக்கரவர்த்திக்கு சிற்பக்கலை வருவது போல வேறு யாருக்கும் வராது என்று சொல்லியதில்லையா? ஆயனரின் சீடர்களில் மிகவும் கெட்டிக்காரனுக்கு உன்னை மனம் செய்து கொடுப்பதாக இருந்தால் எனக்குத்தானே கொடுக்க வேண்டும். அதற்காக உன் தந்தைக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா என்று நரசிம்மர் கூறிய போது அவருடைய முகத்தில் குறும்பும் குதூகலமும் தாண்டவமாடின. சிவகாமியோ சட்டென்று பலகையிலிருந்து எழுந்து நின்றாள். பிரபு, இந்த ஏழை பெண்ணுக்கு ஏன் வீணாசை காட்டுகிறீர்கள் என்று கூறி மேலே பேச முடியாமல் விம்மி அழத் தொடங்கினாள். நரசிம்மவர்மர் அவளுடைய கரங்களை பிடித்து மறுபடியும் பலகையில் தம் அருகில் உட்கார வைத்துக் கொண்டு, சிவகாமி, என்னை நீ இன்னும் தெரிந்து கொள்ளவில்லையா?
இப்படி நீ கண்ணீர் விடுவதை பார்க்கும் போது என்று கூறுவதற்குள் சிவகாமி விம்மிக் கொண்டே, பிரபு, இது ஆனந்த கண்ணீர், துயர கண்ணீர் அல்ல என்றாள். வேலின் மேல் ஆணை. நரசிம்மர் தமது அங்கவஸ்திரத்தின் தலைப்பினால் சிவகாமியின் கண்ணீரை துடைத்த வண்ணம், நினைக்க நினைக்க ஒரு விஷயம் எனக்கு வியப்பை அளிக்கிறது என்று கூறினார். சற்று முன் சிவகாமியின் முகத்தை ரதி ஏறிட்டு பார்த்தது போல இப்பொழுது சிவகாமி நரசிம்மரை ஏறிட்டு பார்த்தாள். அது என்ன வியப்பான விஷயம் என்னும் கேள்வியை அவளுடைய கண்களின் நோக்கும் புருவங்களின் எரிப்பும் கேட்பன போல தோன்றின. நரசிம்மர் சிவகாமியின் முகத்தை கண்களால் விழுங்கி விடுபவர்கள் போல நின்று கொண்டு பார்த்து கொண்டிருந்தார். 3 வருஷ காலத்திற்குள் உன்னிடம் ஏற்பட்டிருக்கும் மாறுதல்களைத்தான் சொல்கிறேன். உனக்கு ஞாபகம் இருக்கிறதா சிவகாமி? சக்கரவர்த்தியும் நானும் அந்த நாளில் உங்கள் வீட்டிற்கு வருவோம். என்னை கண்டதும் நீ கொஞ்சமும் கூச்சமோ தயக்கமோ இல்லாமல் ஓடி வருவாய். என் கைகளை பிடித்து கரகரவென்று இழுத்து கொண்டு போவாய். நம் இருவருடைய தந்தையரும் ஒரு பக்கம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் இன்னொரு பக்கத்தில் கொட்டம் அடிப்போம். சில சமயம் நான் உன்னை எனக்கு பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்கும்படி கேட்பேன். நீ சொல்லிக் கொடுக்க முயல்வாய். எனக்கு நன்றாக வராது. அதைக் கண்டு நீ கலகலவென்று சிரிப்பாய். உன்னுடைய முல்லைப்பல் வரிசையை பார்த்து நான் மதிமயங்கி நிற்பேன். இன்னும் சில சமயம் நாம் இருவரும் ஓடி பிடித்து விளையாடுவோம். சில சமயம் ஆயனர் அமைத்த கற்சிலைகளுக்கு மத்தியில் நீயும் ஒரு சிலையைப் போல அசையாமல் நிற்பாய். நானும் வேண்டுமென்றே உன்னை சிலையாக பாவித்துக் கொண்டு மேலே போவேன். உன்னுடைய சிரிப்பின் ஒலியை கேட்ட பிறகு திரும்ப பார்த்து உன்னை பிடித்துக் கொள்வேன். அகப்பட்டு கொண்டாயா சிவகாமி தேவி என்று பாடுவேன். இப்படியெல்லாம் நாம் விளையாடுவதை பார்த்து நம்முடைய தந்தைமார்களும் சந்தோஷப்படுவார்கள். அதெல்லாம் ஒரு குதூகலமான கனவு மாதிரி இப்பொழுது தோன்றுகிறது. பிரபு, நான் ஏதோ மாறிப்போனதாக சொன்னீர்கள். எந்த விதத்தில் மாறியிருக்கிறேன் என்று சிவகாமி கேட்டாள். நல்ல வேளை ஞாபகப்படுத்தினாய். எனக்கு 16 பிராயம் பூர்த்தியான போது சக்கரவர்த்தி என்னை தேச யாத்திரைக்கு அழைத்துச் சென்றார். தெற்கே சித்தர்மலையிலிருந்து வடக்கே நாகார்ஜுன மலை வரையில் நாங்கள் யாத்திரை செய்தோம். மேற்கே காவிரி நதியின் ஜனன ஸ்நானம் வரையில் போயிருந்தோம். யாத்திரை முடித்துக்கொண்டு நாங்கள் திரும்பி வருவதற்கு 3 வருஷம் ஆயிற்று. அந்த 3 வருஷமும் எனக்கு 3 யுகமாக இருந்தது என்றாள் சிவகாமி. 3 வருஷம் கழித்து நான் திரும்பி வந்து மறுபடியும் உன்னை பார்த்தபோது நீ பழைய சிவகாமியாகவே இல்லை. தேவ சபையிலிருந்து அரம்பையோ ஊர்வசியோ வந்து ஆயனர் வீட்டில் வளர்வதாகவே தோன்றியது. உருவ மாறுதலை காட்டிலும் உன்னுடைய குணத்திலும் நடவடிக்கையிலும் காணப்பட்ட மாறுதல் தான் எனக்கு அதிக வியப்பை அளித்தது. என்னை கண்டதும் நீ முன் போல ஆர்வத்துடன் ஓடி வந்து வரவேற்கவில்லை. கலகலப்பாக பேசவில்லை. தூண் மறைவில் மறைந்து கொண்டு நின்றாய். நான் உன்னை பார்க்கும்போது நீ வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாய். நான் உன்னை பார்க்காத சமயங்களில் கடைக்கண்ணால் என்னை பார்த்து கொண்டிருந்தாய். தப்பி தவறி நம் கண்கள் சந்திக்கும் சமயம் உடனே தலையை குனிந்து கொண்டாய். உன்னுடைய களீர் என்ற சிரிப்பு மறைந்து விட்டது. சில சமயம் உன் கண்களில் நீர் ததும்பி நிற்பதை கண்டேன். ஒரு காரணமும் இல்லாமல் நீ பெருமூச்சு விடுவதை கேட்டேன். எல்லாவற்றையும் விட அதிக வியப்பை எனக்கு அளித்தது என்னவென்றால், என்னை அறியாமல் நானே சில சமயம் பெருமூச்சு விடத் தொடங்கினேன் என்று நரசிம்மர் சொன்னபோது சிவகாமி களீர் என்று சிரித்துவிட்டாள். நரசிம்மர் மீண்டும் தொடர்ந்து கூறினார். என் உள்ளத்திலும் ஒரு மாறுதலை கண்டேன். இரவும் பகலும் சதா சர்வ காலமும் உன்னுடைய நினைவு என் இருதயத்தில் குடிகொண்டது. அந்த நினைவு இன்பத்தையும் வேதனையையும் ஏக காலத்தில் அளித்தது. எப்பேற்பட்ட முக்கியமான காரியத்தில் ஈடுபட்ட போதிலும் உன்னை என்னால் மறக்க முடியவில்லை. இந்த நிலைமையில் இந்த தாமரை குளக்கரையில் ஒரு நாள் நாம் தனியாக சந்தித்தோம். 3 வருஷம் உன்னை வந்து பார்க்காமல் இருந்ததற்காக நீ என்னை சண்டை பிடித்தாய். கடைசியில் உன்னை மறப்பதில்லை என்று கையெடுத்து சத்தியம் செய்து கொடுக்கச் சொன்னாய். எனக்கு சிரிப்பு வந்தது. உன்னை ஒரு கணமும் மறக்க முடியாமல் நான் திண்டாடிய திண்டாட்டம் எனக்கல்லவா தெரியும். ஆனாலும் உன்னுடைய மன திருப்திக்காக சத்தியம் செய்து கொடுத்தேன். அதன் பிறகு இன்றுதான் நாம் இந்த குளக்கரையில் சந்திக்கிறோம். ஒருவேளை நீ இங்கு இருக்க மாட்டாயா என்ற ஆசையினால் வந்தேன். வந்து பார்த்தால் நீ இங்கே இருக்கிறாய். நம்முடைய உள்ளங்கள் தான் எப்படி ஒத்திருக்கின்றன என்று சொல்லி நரசிம்மர் நிறுத்தினார். இவ்வளவு எல்லாம் சொன்னீர்கள். நான் முதலில் கேட்ட கேள்விக்கு மட்டும் மறுமொழி சொல்லவில்லை என்றாள் சிவகாமி. என்ன கேள்வி அது? தயவு செய்து ஞாபகப்படுத்தினால் நல்லது என்றார் மாமல்லர். மதுரைக்கும் வஞ்சிக்கும் திருமண தூதர்களை அனுப்புவதாக இருந்த விஷயம்தான். நரசிம்மர் லேசாக சிரித்துவிட்டு, அது உண்மைதான். மகனுக்கு கல்யாணம் செய்ய வேண்டும் என்று எந்த தாயாருக்குத்தான் எண்ணமில்லாமல் இருக்கும்? என் தாயாருடைய ஏற்பாடு அது. ஆனால் நான் சக்கரவர்த்தியிடம் என் மனநிலையை தெரியப்படுத்த சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தேன். அதற்குள் இந்த யுத்தம் வந்து அதற்கு அவசியமே இல்லாமல் செய்துவிட்டது என்று கூறினார். பிரபு, எனக்கு என்னமோ நிம்மதியில்லை. 3½ வருஷத்திற்கு முன்பு இருந்தது போல நாம் இருவரும் குழந்தைகளாக மாறிவிடக்கூடாதா என்று தோன்றுகிறது. இல்லை சிவகாமி, மறுபடியும் குழந்தைகளாவதற்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். அதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது,
தேவி சிவகாமியை பார்த்த பிறகு குழந்தை சிவகாமியை நான் விரும்ப முடியாது. இரண்டாவது காரணம், சக்கரவர்த்தி இப்போதே நான் போர்க்களம் போவதற்கு ஆட்சேபிக்கிறார். நான் குழந்தையாக இருந்தால் சம்மதிப்பாரா? பிரபு, தாங்கள் கூட உண்மையாகவே போர்க்களம் போவீர்களா என்று சிவகாமி கவலையுடன் கேட்டாள். அவசியம் போவேன். என் தந்தையுடன் அதை பற்றித்தான் 3 நாளாக வாதம் செய்து கொண்டிருக்கிறேன். 100 வருஷ காலமாக அந்நியர்கள் காலடி வைக்காத பல்லவ சாம்ராஜ்யத்தில் இன்று சளுக்கர்கள் படையெடுத்திருக்கிறார்கள். அவர்களை துவம்சம் செய்து புத்தி புகட்ட வேண்டாமா? பிரபு, அதற்கு பல்லவ சைனியங்கள் இல்லையா? படைத்தலைவர்கள் இல்லையா? தாங்கள் ஏன் போக வேண்டும்? பல்லவ சைனியங்கள் அந்நியர்களை எதிர்த்து வீரப்போர் புரியும் பொழுது நான் என்ன செய்வதாம்? அரண்மனையில் உட்கார்ந்து அறுசுவை உண்டி அருந்திய அந்தப்புற மாதர்களுடன் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருக்கப்பட்டுமா? அப்படி நான் இருந்தால் ஆயனர் மகளின் காதலுக்கு பாத்திரமாவேனா? சிவகாமி கூறினாள். பிரபு, தாங்கள் போர்க்களம் போவதை தடுப்பவள் நான் அல்ல. தாராளமாக சென்று பகைவர்களை வென்று வாகை மாலை சூடி வாருங்கள். ஆனால் என்ன? என்னுடைய கோரிக்கையை பரிகாசம் செய்யக்கூடாது. இல்லை சிவகாமி, சொல்லு. வள்ளியம்மைக்கு சுப்பிரமணியர் சத்தியம் செய்து கொடுத்தது போல உங்கள் கையில் உள்ள வேலின் மேல் ஆணை வைத்து சொல்லுங்கள், போர்க்களத்திலும் என்னை மறப்பது இல்லை என்று. நரசிம்மர் புன்முறுவல் செய்து, இவ்வளவுதானே? என்னை மறந்து விடுங்கள் என்று நீ ஆணையிடச் சொன்னால்தான் என்னால் முடியாது. மறக்காமல் இருப்பதற்கு எத்தனை தடவை வேண்டுமானாலும் செய்கிறேன். இதோ என்று வேலை தூக்கி பிடித்தவர் சட்டென்று தயங்கி நின்றார். பிரபு, ஏன் தயங்குகிறீர்கள்? அதற்குள்ளே மனம் மாறிவிட்டதா என்றாள் சிவகாமி. இல்லை சிவகாமி, இல்லை. இந்த வேல் என்னுடையது இல்லையே. இன்னொருவருடைய வேலின் மேல் ஆணையிடலாமா என்றுதான் நான் யோசிக்கிறேன். உங்களுடைய வேல் இல்லையா? பின் யாருடையது? அரங்கேற்றத்தின் அன்று மதயானையின் மேல் வேல் எறிந்து ஆயனரையும் உன்னையும் தப்புவித்தானே, அந்த வீர வாலிபனுடையது. அந்த மகாவீரனை நேரில் கண்டவனிடம் கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறேன். அப்புறம் அந்த வாலிபனை நீங்கள் பார்க்கவே இல்லையா என்று சிவகாமி கேட்டாள். 3 நாட்களாக நாடு நகரமெல்லாம் தேடுகிறோம். அவன் மட்டும் அகப்படவில்லை. பிரபு, அவன் இருக்குமிடம் சொன்னால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டாள் சிவகாமி. அவன் இருக்குமிடம் உனக்கு தெரியுமா? சீக்கிரம் சொல் சிவகாமி. உனக்கு என்னையே தான் கொடுத்திருக்கிறேனே, வேறு என்ன தரப்போகிறேன்? அந்த வாலிபன் இப்பொழுது எங்கள் வீட்டில் இருக்கிறான். நரசிம்மர் துள்ளி எழுந்து, என்ன சொல்லுகிறாய் சிவகாமி? உங்கள் வீட்டுக்கு அவன் எப்படி வந்தான் என்று கேட்டார். உன்னை உங்களிடம் சொன்னேன் அல்லவா? ஒரு புத்த பிக்ஷு அடிக்கடி வந்து அப்பாவையும் என்னையும் வடநாட்டிற்கு வரும்படி அழைத்து கொண்டிருக்கிறார் என்று. அந்த நாகநந்தி அடிகள் தான் அழைத்து கொண்டு வந்தார். ஆஹா, சக்கரவர்த்தி கூறியது உண்மையாயிற்று சிவகாமி. இதோ கேள் என்றார் நரசிம்மர். தூரத்தில் பேரிகை முழக்கம், சங்கநாதம், குதிரைகளின் காலடி சத்தம் கலந்து கேட்டன. யார், சக்கரவர்த்தியா என்றாள் சிவகாமி. ஆம், சக்கரவர்த்தி தான் வருகிறார். இதோ நான் போய் சக்கரவர்த்தியுடன் சேர்ந்து கொள்கிறேன். நீயும் சீக்கிரம் வீடு வந்து விடுவாயல்லவா? குறுக்கு வழியாக வந்து விடுகிறேன் பிரபு. தாங்கள் போர்க்களம் போவதற்கு முன்னால் இங்கே மறுபடியும் வருவீர்களா? அவசியம் வருகிறேன். உன் கருவிழிகளில் மின்னும் வேல்களின் மீது ஆணை என்று சொல்லிவிட்டு நரசிம்மர் திரும்பி பார்த்து கொண்டே விரைந்து சென்று குதிரை மீது ஏறினார். அவர் போவதை மலர்ந்த முகத்துடன் பார்த்து கொண்டு நின்ற சிவகாமி குதிரை காட்டுக்குள் மறைந்ததும் வீட்டை நோக்கி விரைந்து நடந்தாள். வீட்டிலிருந்து வந்தபோது அவளுடைய நடையில் காணப்படாத மிடுக்கும் குதூகலமும் இப்போது காணப்பட்டன. ரதியை அவள் மறந்து சென்றாலும் அவள் போவதை பார்த்துவிட்டு ரதி பின்தொடர்ந்து துள்ளி ஓடிற்று. முத்து மாலை. பழந்தமிழ் நாட்டு மன்னர்களுக்குள்ளே ஒப்புயர்வு அற்றவரும் தமது இணையில்லாத புகழை என்றும் அழியாத வண்ணம் கல்லிலே செதுக்கி வைத்தவருமான மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தியை அன்றொரு நாள் இரவில் யுத்த செய்தி வந்த அவசரத்தில் மத யானையின் வெறியினால் நிகழ்ந்த தடபுடலுக்கு மத்தியில் நேயர்களுக்கு அறிமுகப்படுத்தினோம். எத்தகைய சாமானிய குறுநில மன்னர்களையும் கூட அந்தந்த ராஜாங்க கவிகள் புத்தியிலே பிரகஸ்பதி என்றும், வித்தையிலே சரஸ்வதி என்றும், அழகிலே மன்மதன் என்றும், வீரத்திலே அர்ஜுனன் என்றும், கொடையிலே கர்ணன் என்றும் வர்ணிப்பதுண்டு. இந்த வர்ணனையெல்லாம் மகேந்திர சக்கரவர்த்தியின் விஷயத்தில் உண்மையிலேயே பொருந்துவதாக இருந்தது. மகேந்திரவர்வர் ஆஜானுபாகுவான தோற்றமுடையவர். அவருடைய கம்பீரமான முகத்தில் பல 100 வருஷங்களாக வாழையடி வாழையாக வந்த ராஜகுலத்தின் வீரக்கலையோடு சிறந்த கல்வி ஆராய்ச்சியினாலும் கலை பயிற்சியினாலும் ஏற்படும் வித்யா தேஜஸும் பிரகாசித்தது. காஞ்சி நகரின் பிரசித்தி பெற்ற பொற்கொள்ளர்கள் சித்திர விசித்திர வேலைப்பாடுகளுடன் செய்த கிரீடம், குண்டலம், வாகுவலயம், வீரக்கழல் முதலிய ஆபரணங்கள் அவர் தரித்திருந்தார். அவருடைய விசாலமான வீரலட்சுமி கொடி கண்ட மார்பை விதவிதமான வர்ணங்களுடன் பிரகாசித்த நவரத்தன மாலைகள் அலங்கரித்தன. அபூர்வ அழகும் நயமும் மென்மையும் வாய்ந்த பட்டு பீதாம்பரங்களை
உற்பத்தி செய்வதில் அந்த நாளிலேயே காஞ்சி நகரம் பெயர் பெற்றிருந்தது. அத்தகைய பீதாம்பரங்களை மகேந்திர சக்கரவர்த்தி அழகு பொருந்த அணிந்தபோது அவை அதிக சோபை பெற்று விளங்கியதாக நெசவு கலைஞர்கள் பெருமிதத்திடம் கூறினார்கள். மகேந்திரர் தமிழ்மொழி, வடமொழி, பிராகிருதம் ஆகிய 3 மொழிகளிலும் சிறந்த தேர்ச்சி பெற்ற பண்டிதராக விளங்கினார். வடக்கே தக்ஷசீலம் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரையில் உள்ள பண்டிதர்கள் மகா ரசிகரான மகேந்திர சக்கரவர்த்தியிடம் தங்களுடைய புலமையை காட்டி பரிசு பெறும் பொருட்டு காஞ்சி நகரில் வந்து மொய்த்த வண்ணம் இருந்தார்கள். அன்றைக்கு 500 வருஷங்களுக்கு முன்னால் வடநாட்டில் உஜ்ஜயினி நகரத்தில் காளிதாசன் முதலிய மகா கவிகளை ஆதரித்த சந்திரகுப்த விக்ரமாதித்தருக்கு பிறகு பண்டிதர்களுக்கும் கவிஞர்களுக்கும் கற்ப விருட்சமாக விளங்கியவர் காஞ்சி மகேந்திர சக்கரவர்த்தி தான் என்பது வெகுஜன வாக்காக இருந்தது. சித்திரம், சிற்பம் ஆகிய கலைகளில் சக்கரவர்த்தி ஆர்வம் கொண்டிருந்ததோடு அல்லாமல் அவற்றை நன்றாக பயின்று அந்தந்த கலையில் வல்லவர்களாக இருந்த கலைவாணர் எல்லோரும் பார்த்து வியக்கும்படியான தேர்ச்சியும் பெற்றிருந்தார். சிற்பத்துறையில் மகேந்திரனின் அதிசயமான கற்பனை திறனை கண்டு வியந்து சிற்ப சாஸ்திர பண்டிதர்கள் அவருக்கு விசித்திர சித்தர் என்ற பட்டத்தை வழங்கியிருந்தார்கள். அவ்விதமே சித்திரக்கலை வல்லவர்களிடம் சித்திரக்கார புலி என்னும் பட்டத்தை சக்கரவர்த்தி பெற்றிருந்தார். மத்த விலாச பிரகசனம் என்னும் ஹாஸ்ய நாடகத்தை வடமொழியில் இயற்றி மத்த விலாசர் என்னும் பட்டத்தையும் அடைந்தார். சங்கீத சாஸ்திரத்தை கரை கண்டிருந்த ருத்ராச்சாரியிடம் அவர் சங்கீத கலை பயின்று 7 நரம்புகளுடைய பரிவாதினி என்னும் வீணையை அபூர்வமாக கையாளும் திறமை பெற்றிருந்தார். தாள வகைகளிலே சங்கீர்ண ஜாதி தாளத்தை அதிசயமாக கையாளும் வல்லமை காரணமாக சங்கீரண ஜாதி பிரகரணர் என்ற பட்டம் அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தது. மகேந்திரர் இளம் பிராயத்தில் சமண மதத்தில் ஈடுபட்டிருந்தது. பிற்காலத்தில் சிவபக்தி செல்வரான பிறகு எந்த மதத்தையும் துவேஷிக்காதவராக தமது சாம்ராஜ்யத்தில் இருந்த சைவர், வைஷ்ணவர், பௌத்தர், சமணர், சாக்தர் ஆகிய சகல மதத்தினரையும் தர்மம் தவறாமல் பரிபாலித்து வந்தபடியால் குணப்பரர் என்ற சிறப்பு பெயரும் அவருக்கு ஏற்பட்டிருந்தது. திருவதிகை ஸ்தலத்தில் அவருடைய கொடையினால் கட்டப்பெற்ற சிவ ஆலயத்துக்கு குணப்பரேஸ்வரம் என்ற பெயர் வழங்கிற்று. மகேந்திர சக்கரவர்த்திக்கு முற்பட்ட சுமார் 300 வருஷ காலத்தில் வடநாட்டிலிருந்து பண்டிதர்களும் கவிகளும் சமண முனிவர்களும் புத்த பிட்சுக்களும் இடைவிடாமல் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்து காஞ்சி நகரில் வித்யாபீடங்களை ஏற்படுத்தி வந்தார்கள். இக்காரணத்தினால் நமது வரலாறு நிகழ்ந்த காலத்தில் தமிழகத்தில் சமஸ்கிருதமும் பிராகிருதமும் மிக்க பிரபலமடைந்து செந்தமிழ் மொழியின் சிறப்பை ஓரளவு மங்கச் செய்திருந்தன என்பதையும் நேயர்கள் தெரிந்து கொள்ளுதல் அவசியமாகும். திருநாவுக்கரசர் முதலிய சைவ நாயன்மார்களும் பொய்கையார் முதலிய வைஷ்ணவ ஆழ்வார்களும் பக்தி சுவை சொட்டும் பாடல்களை பொழிந்து தெய்வ தமிழ் மொழியை மீண்டும் சிம்மாசனம் ஏறச் செய்த மகோனத காலம் தமிழகத்தில் அப்போதுதான் ஆரம்பமாகி இருந்தது. எனவே மகேந்திர சக்கரவர்த்தியின் பட்டங்கள் பெரும்பாலும் வடமொழியில் இருப்பதன் காரணத்தை நேயர்கள் ஊகித்து அறியலாம். மகாராஜாதி ராஜ, பூமண்டலாதிபதி, திரிபுவன சக்கரவர்த்தி, மத்த விலாச, விசித்திர சித்த, சங்கீரண ஜாதி பிரகரண சித்திரக்கார புலி, குணபரரான மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தியை இத்தனை நேரம் ஆயனர் வீட்டு வாசலிலேயே நிறுத்தி வைத்து விட்டதற்காக வாசகர்களின் மன்னிப்பை கோருகிறோம். அவ்விதம் நாம் அந்த மன்னர் பெருமானை நிறுத்தி வைத்து விட்ட போதிலும் ஆயன சிற்பியார் அவரை வரவேற்று உபசரிப்பதில் சிறிதும் காலம் தாழ்த்தி விடவில்லை. சக்கரவர்த்தியின் வருகையை அறிவித்த பேரிகை ஒளி வெகு தூரத்தில் கேட்டபோதே ஆயனர் பரபரப்புடன் வீட்டு வாசலுக்கு வந்து அவரை வரவேற்க ஆயத்தமாக நின்றார். குதிரையிலிருந்து இறங்கும் போதே சக்கரவர்த்தி பெருமான், ஆயனரே, அன்றிரவு சுகமாக வந்து சேர்ந்தீர்களா? சிவகாமி சௌக்கியமா என்று கேட்டுக்கொண்டே இறங்கினார். ஆயனர் முன்னால் ஒரு அடி சென்று கும்பிட்டு, ஆஹா, சுகமாக வந்து சேர்ந்தோம். குழந்தைதான் 3 நாளாக அவ்வளவு சௌக்கியம் இல்லாமல் இருந்தாள் என்பதற்குள் மகேந்திர பல்லவர், அப்படியா, இப்போது எப்படி இருக்கிறாள் என்று கவலை குரலில் கேட்டார். இன்று சற்று பாதகமில்லை என்றார் ஆயனர். எல்லோரும் வீட்டிற்குள் சென்றார்கள். சக்கரவர்த்தி வரும் சமயங்களில் அமர்வதற்காகவே ஆயனர் ஒரு அழகிய கல் சிம்மாசனத்தை அமைத்திருந்தார். அந்த சிம்மாசனத்தில் மகேந்திரர் அமர்ந்ததும் ஆயனர் சிவகாமிக்கு சமிக்கை செய்ய அவள் அருகில் நெருங்கி வந்து சக்கரவர்த்திக்கு நமஸ்கரித்தாள். அப்போது ஆயனர், பெருமானே, அரங்கேற்றம் நடுவில் தடைப்பட்ட காரணத்தினால் குழந்தை உற்சாகம் இழந்திருக்கிறாள். அவளுடைய சௌக்கிய குறைவுக்கு அதுதான் காரணம். ரசிக சிரோமணியான தாங்கள்தான் அவளுக்கு ஆசி கூறி உற்சாகப்படுத்த வேண்டும் என்றார். ஆயனரே,
உமது குமாரி அன்றைக்கு நடனமாடியதாகவே எனக்கு தோன்றியவில்லை. நடனக்கலையே ஓர் உருவம் எடுத்து வந்து ஆடியதாகவே தோன்றியது என்றார் மகேந்திரர். சங்கீரண ஜாதி தாளத்தை உபயோகப்படுத்தி ஒரு ஆட்டம் கற்பித்திருந்தேன். அதை ஆட முடியாமல் போய்விட்டது என்று ஆயனர் ஏமாற்றமான குரலில் கூறினார். ஆமாம், இன்னும் என்னவெல்லாமோ விந்தைகள் வரப்போகின்றன என்று எனக்கு தெரிந்துதான் இருந்தது. நடுவில் எழுந்து போக நேர்ந்ததில் எனக்கு ஏற்பட்ட வருத்தத்தை சொல்லி முடியாது. அவ்வளவு முக்கியமான செய்தியாக இராவிட்டால் போயிருக்க மாட்டேன் என்றார் சக்கரவர்த்தி. நானும் கேள்விப்பட்டேன் பிரபு. நம் ராஜ்யத்துக்குள்ளே அந்நியர்கள் படையெடுத்து வந்திருக்கிறார்களாமே. என்ன தைரியம், என்ன துணிச்சல் அவர்களுக்கு என்று ஆயனர் உண்மையான ஆத்திரத்துடன் கூறினார். அந்த துணிச்சலுக்கு தகுந்த தண்டனையை அவர்கள் அடைவார்கள் ஆயனரே. பல வருஷ காலமாக பல்லவ ராஜ்யத்திற்குள் பகைவர் படைகள் நுழைந்ததில்லை. நான் போர்க்களத்தை கண்ணால் காண வேண்டும் என்பதற்காக என் தந்தை என்னை இலங்கையில் நடந்த போருக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் நரசிம்மனுக்கோ இங்கேயே போர்க்களத்தை பார்க்கும்படியான பாக்கியம் நேரிட்டிருக்கிறது. வாதாபி அரசன் புலிகேசி பெரும் படைகளை திரட்டிக் கொண்டு படையெடுத்து வருகிறான். நாமும் பெரும் பலம் திரட்டி கடும் போர் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் ஒரு விஷயம் சொல்லுகிறேன். நமது ராஜ்யத்தில் சாளுக்கியர்கள் படையெடுத்ததனால் எனக்கு உண்டாகும் கோபத்தை காட்டிலும் அதனால் சிவகாமியின் அரங்கேற்றம் தடைப்பட்டதுதான் அதிக கோபத்தை உண்டாக்குகிறது. இந்த குற்றத்திற்கு தகுந்த தண்டனை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என்றார். இதை கேட்ட ஆயனர் பெருமையினால் பூரித்தவராக அருகில் தலை குனிந்த வண்ணம் நின்ற சிவகாமியை அருமையுடன் நோக்கினார். சக்கரவர்த்தி மேலும் கூறினார். அரங்கேற்றத்தன்று நான் என்னவெல்லாமோ திட்டம் போட்டிருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் முடியாமல் போயிற்று. சபையிலே செய்திருக்க வேண்டிய சன்மானத்தை இங்கேயாவது செய்யலாம் என்று உத்தேசித்திருக்கிறேன். அதற்கு ஆட்சேபனை ஒன்றுமில்லையே. இவ்விதம் சொல்லிக்கொண்டு சக்கரவர்த்தி தமது கையில் இருந்த இரத்தின பையிலிருந்து அழகான இரட்டை வட முத்து மாலையை எடுத்தார். அப்போது ஆயனர், பெருமாளே, தங்கள் திருக்கரத்தினால் கொடுக்கும் பொழுது எங்கே கொடுத்தால் என்ன? சிவகாமி, உன் பாக்கியமே பாக்கியம். இந்த பரத கண்டத்திற்குள்ளே சகல கலைகளின் நுட்பங்களையும் நன்கு உணர்ந்தவரான விசித்திர சித்த மகாபிரபு உன்னுடைய கலைத்திறமையை மெச்சி உனக்கு சன்மானம் அளிக்கப் போகிறார் என்று கூறி சமிக்கை செய்யவும் சிவகாமி முன்னால் வந்து சக்கரவர்த்தியை பணிவுடன் வணங்கி கரங்களை நீட்டினாள். மகேந்திரர் முத்துமாலை எடுத்து சிவகாமி நீட்டிய கரங்களில் வைத்தபோது, அடடா, இதென்ன மீண்டும் அவசகுணம்! மாலை அவள் கையில் இருந்து நழுவி கீழே தரையில் விழுந்து விட்டதே. ஆயனரின் முகம் சற்றென்று சுருங்கியது. மகேந்திர பல்லவருடைய திடசித்தம் கூட சிறிது கலங்கிவிட்டதாக அவருடைய புருவங்களின் நெருப்பிலிருந்து தெரிந்தது. சிவகாமியின் மனதிலும் ஏதேனும் துணுக்கம் ஏற்பட்டிருக்குமோ என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் அடுத்த கணத்தில் அவளுடைய முகம் மலர்ந்ததை பார்த்தால் அவளுடைய உள்ளமும் மலர்ந்திருக்க வேண்டும் என்று நிச்சயமாக தெரிந்தது. கீழே விழுந்த முத்து மாலையை அந்த கணத்திலேயே குமார சக்கரவர்த்தி சட்டென்று குனிந்தெடுத்தார். எடுத்த மாலையை சிவகாமி நீட்டிய கரங்களில் அவர் வைக்க, சிவகாமி அதை ஆர்வத்துடன் வாங்கி கண்களில் ஒத்திக்கொண்டு கழுத்திலும் அணிந்து கொண்டாள். அந்த முத்து மாலை பரிசை குமார சக்கரவர்த்தியின் கையினால் பெற்றுக்கொள்ள நேர்ந்தது பற்றி சிவகாமியின் உள்ளத்தில் பொங்கிய உவகை முகத்திலும் பிரதிபலித்தது இயல்பே அல்லவா?